அடுத்ததாக தலைவர் நாதன் உங்களுக்கு ஓரிரு வார்த்தைகளோ பல வார்த்தைகளோ பேசுவார். எல்லோரும் முதலிலே மன்னிக்க வேண்டும். நான் இங்கே இருந்து பேசுவது எனக்கு அவ்வளவு விருப்பமில்லை. இருந்தும் இயலாமையினால் நான் இங்கே இருக்கின்றேன். இன்று இந்த மாலை பொழுதிலே இங்கே எல்லோரும் வருகிறது இந்த நிகழ்வினை நல்லபடியாக நடாத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக முதல் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் தலைவர் நண்பன் சன் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்விலே முக்கிய உரையாற்றி எனது பங்களிப்பென கூறி என்னை கொஞ்சம் கூடுதலாக சொல்லிவிட்டார் ஒன்றும் நான் யோசிக்கின்றேன். ஓய்வு நிலை பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்களே மற்றும் எமது இந்த வளர்மதியை உருவாக்கிய மூவர்கள், ஒன்று திருச்செல்வம் செல்வகுமார், சின்னத்துரை குகனேந்திரன், பரஞ்சோதி யுகநாதன். அவர்களில் மூத்தவர் முதல் தலைவர் என்பது வளர்மதியின் மூத்த விளையாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வளர்மதியின் மூத்த தலைவராக பணியாற்றிய அண்ணன் சின்னமணி அவர்கள். அவர்களையும் நான் இங்கே வைத்து தம்பி பிரகலாதனையும் நான் பிரகலாதன் அவர்களே மற்றும் எமது வளர்மதியின் அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்று செயற்படக்கூடிய ஒருவரான தம்பி சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திய நண்பர்களே, அனைவரும் இங்கே வருகின்றவர் அனைவருக்கும் எனது சிறந்த அந்த வழக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த வளர்மதியை பற்றி நான் முழுமையாக கூற முடியாது என்றால் கூறிக்கொண்டிருந்தால் நீங்கள் எனக்கு தெரியும் அரவாசியில் எழுந்து சென்று விடுவீர்கள். அது ஒரு 60 ஆண்டுகால சரித்திரம். இருந்தாலும் நாங்கள் இந்த வளர்மதியை பற்றி மேலோட்டமாக அதிலே எமக்கு இந்த வளர்மதிக்கு உறுதுணை புரிந்தவர்களை இங்கே கூற வேண்டிய ஒரு முக்கிய கடமையாகும். ஆகவே அதை எடுத்துக்கொண்டால் இந்த வளர்மதி சனசவ நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு 4 இளைஞர்கள் தான் முதல் அதில் ஈடுபட்டோம். என்னோடு குமாரசாமி சிவகுமார், சதானந்தம் மனோராஜ், சுப்பையா மயில்வாகனம் போன்ற 4 பேருமாகத்தான் முதலிலே இந்த சனசவ நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தொடங்கி பின் பல இளைஞர்களை உள்வாங்கி இந்த இளைஞர்களின் பல ஒத்துழைப்போடு இந்த சனசவ நிலையம் என்று இவ்வளவு சிறப்படைந்துள்ளன. ஆகவே அந்த வகையிலே முதல் எமக்கு உறுதுணையாக எமக்கு கை கொடுத்து உதவியவர் அமரர் சிப்போ வேலாயுத பிள்ளையவர்கள். ராமகிருஷ்ணாஸ் அவரை நாங்கள் அழைப்பதுண்டு, மூர்த்தியின் அப்பா. அவர் தனது அந்த ஒரு சிறு கடையை எங்களுக்கு தந்து அந்த சனசவ நிலையத்தை நடாத்துவதற்கு முதல் பங்களிப்பை செய்திருந்தார். பிறகு அந்த கட்டிடம் அவர்களுக்கு தேவைப்பட்ட பொழுது ஓசியர் ராஜதுரி என்று சொல்லி அவர்களும் எங்களுடைய உறவினர்கள்தான். அவருடைய மகன் தவராஜா அவர்களை எமது நண்பன் மகாதேவா மற்றும் நானும் சென்று அங்கே அவரிடம் அந்த உங்கள் இந்த 2 பெரிய கராஜை தந்து வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களும் அனுபவம் அளித்தார்கள். அதனால் அதை நாங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்தி ஒரு உடற்பயிற்சி நிலையம், பத்திரிகை வாசிப்பு பகுதி என நாங்கள் அங்கே நடாத்தக்கூடிய ஒரு வசதி ஏற்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே அங்கே அயலில் உள்ள பலரங்களுக்கு பத்திரிகை இலவசமாக போட்டு கை கொடுத்து உதவி இருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சொந்த இடம் ஒன்றை நாங்கள் தேட வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுதுதான் அமரர் ராஜரட்னம் அவர்கள்
அவர்களை பற்றி ஒரு அண்ணன் அவரும் அமரராகிவிட்டார். நாங்கள் கார் ரத்தினம் அண்ணன் என்று கூறுவதுண்டு. அவரிடம் கேட்டோம், இவரிடம் சென்றால் இந்த காணியை எடுக்கலாமா என்று கேட்டபொழுதுதான் அவர் சொன்னார், அவர் தரக்கூடிய ஒரு நல்லவர், எதுக்கும் நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்கள் போய் கேளுங்கோ என்ற உழைப்பில். ஏன்னா அவருக்கு முன்னேற கார் விடுறது அவர் தான். அவரிடம் சென்று கேட்க சொன்னார்கள். சென்றோம். அதிலே சின்னமணி அண்ணவர்களும் ஒன்று சென்று காணியை கேட்டபொழுது அவர் மனமு வந்து அது முன்பகுதியே இன்று அந்த காணியின் பெருமதி மட்டும் ஒரு 2 கோடியை தாண்டக்கூடிய விதத்தில் இருக்கும். அப்படியாக அந்த முன்பகுதியை தந்து உதவினார். அதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று காசு ஒருவரிடமும் நாங்கள் காசு கேட்கவில்லை. சீமேந்து வாங்கி தாருங்கள், மண் தாருங்கள், கல்லை தாருங்கள் என்று கேட்ட பொழுது எல்லோரும் மனம் வந்து அளித்தார்கள். அது ஒரு சிறு கட்டிடமாக அங்கே ஆரம்பிக்கப்பட்டு வாசிக சாலை மட்டும் அங்கே நடைபெற்று வந்தன. அந்த காலப்பகுதியிலே எங்களுக்கு ஒரு சிறு பணத்தேவை ஏற்பட்ட பொழுது தர்மரட்னம், அதாவது லண்டனிலே இருக்கும் ரகுராஜ் அவர்களின் தந்தையார், அனைத்தின் மேப்பியன் அரிசி ஆலை உரிமையாளர், அவர் அந்த பணத்தை நாங்கள் அவரிடம் கடனாக பெற்றோம். ஆனால் அவர் அந்த பணத்தை திருப்பி வாங்கவில்லை. அப்படி பெரியோர்கள் பலரது அந்த உதவிகள் எமக்கு கிடைத்திருந்தன. அந்த வகையில் தான் இன்றைய இந்த பேராசிரியர் சின்னத்தெம்மை அவர்களும் எப்பொழுது நாங்கள் அந்த சனசுர நிலையம் நான் நினைக்கின்றேன் ஆரம்பித்து அடுத்த வருடத்தில் இருந்து எமது சனசுர நிலையத்தின் ஆலோசகராக இன்று தேர்ந்து வருகின்றார். காலத்துக்கு காலம் அவரது ஆலோசனைகள், அவரது இந்த உள்ளம் செஞ்சுகை, அவரது கட்டுரைகள் போன்றவை வெளிவந்திருக்கின்றன. ஆகவே அவரின் அந்த எழுத்தாற்றல், அவற்றின் ஆலோசனைகளால் வளர்ச்சி விட்டதென்றால் அது புகழ்ச்சிக்குரியதல்ல, உண்மையான ஒரு செயலாகும். அவர் இன்று பல விடயங்களை இங்கே சொன்னார். எல்லாவற்றிற்கும் நாதன் என்று சொன்னார். நான் ஒரு கருவியாக மட்டுமே அங்கே இருந்தேன் ஒழிய சகல செயற்பாடுகளும் எல்லா இளைஞர்களும் சேர்ந்தே செயற்பட்டோம். ஒரு காலகட்டத்தில் 100 அங்கத்தவர்களுக்கு மேல் அங்கே அங்கத்தவராக இருந்தார்கள். அந்த காலப்பகுதியிலே ஓரிரு வருடங்கள் அந்த பதவி போட்டிகள் கூட அங்கே ஏற்பட்டன. நாங்கள் உங்களில் ஒரு சில இளைஞர்கள் யோசித்தோம், வளர்மதியிலே எந்த விதமான போட்டியும் இல்லாமல் ஒரு நிர்வாகம் தெரிவாக வேண்டும் என்று. ஆகவே யார் பதவிகளுக்கு ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த பதவிகளை கொடுத்தோம். பதவிகளை வைத்தவர்கள் அடுத்த வருடம் அந்த பதவியை ஏற்க மறுத்தார்கள். ஆகவே நாங்கள் ஒரு பொது விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு பதவி எங்களை தேடி வரலாம், ஆனால் நாங்கள் ஒருவரும் பதவியை தேடி செல்லக்கூடாது. அவர் பதவியை தேடி செல்வதென்றால் என்ன அங்கே அவர் எதிர்பார்க்கின்றார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இந்த வளர்மதியிலே இன்னொரு பழக்கத்தை அங்கே கொண்டு வந்தோம். வடமாகாணத்தில் எங்கே இருந்து வந்தாலும் நல்ல செயற்பாடு உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை அங்கத்தவர்களாக சேர்த்துக் கொள்வது என்பது. அது இன்றும் பல இளைஞர்கள் கோப்பாயில் இருந்தும் இருக்கின்றார்கள், நாச்சிமார் கோவிலடி இருந்தும் இருக்கின்றார்கள். அது எங்கிட்ட அந்த வரையறையை நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக்கி யாரும் இதிலே செயற்பாடு உள்ள இளைஞர்கள் இணையலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை செய்து வருகின்றோம். வருடம் பல தலைவர்களை மாற்றி ஒவ்வொருத்தர் விட்டு கொடுத்து என்று சொல்லும் பொழுது அடுத்த வருடத்துக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைக்காவிட்டால் தொடர்ந்து அந்த முன்பு தலைமை வைத்த தலைவரே அதை பொருட்படுத்தார். அதை அப்படி இந்த 2 வருடங்கள் ஒரு முறையாவது மாற்றி அமைப்பதுண்டு. அந்த வகையிலே தம்பி சங்கர் அவர்கள் கழகத்தின் தலைவராக செயல்பட்டவர். அதிகமாக இந்த வருடம் கூட அவரைத்தான் தலைவராக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அவர் இங்கே வந்தவர்களால் அந்த கூட்டம் கூட இன்னும் நடைபெறவில்லை. இந்த 2024 நிச்சயம் அவர்தான் அங்கே தலைவராக பொறுப்பேற்பார். அவரை பற்றி நான் இங்கே கூறுவதென்றால் அவர்
இந்த நாதரண்ண தெரிஞ்சால் இவர் தெரிஞ்சால் அவர் ரெண்டு நான் தெரிஞ்சு ஒரு கருத்தை சொன்னாலும் அது பிள்ளைன்னா அவர் சொல்வது கஷ்டம் செய்யலான்னு தான் சொல்லுவேன். சில பேர் இந்த முகத்துக்காக ஓமன்ட்டு போய் அங்கால கதைக்கக்கூடிய ஆக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இவர் எதையும் நேருக்கு நேர் சொல்வார். அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களிலும் பார்க்க இன்று இந்த கட்டிட வேலைகளில் சரி, ஒரு நிர்வாக ரீதியான இதுகளிலும் சரி, அவர் கொஞ்சம் கூடுதலான அனுபவங்களை பெற்றிருக்கின்றார். பல அமைப்புகளிலே தன்னை அங்கே சேர்த்து இயங்கி வருவதால் ஆகவே அவர் மட்டுமல்ல, அவருடைய அண்ணன் சர்வேசன் ஈசா அவர்கள் கூட இந்த வளர்மதியின் செயற்பாட்டில் தன்னை முழுதாக ஒரு குறுகிய காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதங்கள் தங்களை அந்த சரசு நிலையத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். அவை அப்படி எமது இளைஞர்கள் மத்தியில் ஒரு விடயம் என்றால் இப்போ கடந்த நினைக்கிற ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக பதவி போட்டிகள் என்ற ஒரு சொல்லுக்கு அங்கே இடமில்லை. நாங்கள் நினைத்து ஒரு கொஞ்சம் முதல் நாள் இரவு கூடி இந்த பதவி போடுவோம் என்று சொன்னால் அதை ஏற்று அவர்களும் செயற்படுவார்கள். அதன்படி நான் இது சரியென்று சொல்லவில்லை. என்றால் சில பேர் அதை ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் எங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த ஆசை இல்லை. தான் ஒரு தலைவராக இருந்துதான் இதை செய்ய வேண்டும் அல்லது செயலாளராக இருந்தால் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களிடம் இல்லை. அவர்கள் எந்த ஒரு சாதாரண அங்கத்தவராக இருந்தாலும் தங்களால் இயன்ற பங்களிப்பினை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலோடு செயற்பட்டு இன்று உண்மையிலேயே நான் அந்த வேலைகள் முடிக்கப்பட்ட பின் அங்கே சென்ற பொழுது எனக்கு ஒரு அழுகை கூட வந்துவிட்டது. இப்படியான ஒரு கட்டிடம் இங்கே அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு 1.5 பரப்பு காணியைத்தான் நாங்கள் ஒரு சனசூழ்நிலை அமைப்பதற்கு முதலில் பெற்றிருந்தோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 7-8 பரப்பு காணி இந்த வளர்மதி வசம் உள்ளன. பெரிய கட்டிடங்கள் இருக்கின்றன. வளங்கள் யாவும் சரியாக நாங்கள் பெற்றுக் எங்கள் காலத்திலேயே இந்த இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவாயில் செயல்பட்டவர்கள். அந்த வகையிலே நினைக்கின்றேன் ஒரு சிறுவர் பாடசாலை கூட பின்பக்கம் இயங்கி வருகின்றன. அதுவும் ஒரு 2 பரப்பு காணியில் ஒரு புதிய கட்டிடம் சிறந்த முறையிலே இயங்குகின்றன. அந்த நிறைவாழ்வகம் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக அதை நண்பன் சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னால் இயன்றவரை சிறப்பாக நடத்தி வருகின்றார். அதே போல முன்பக்கம் சரஸ்வதி நிலையம் மண்டபம் ஒன்று புதுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை விட கிராம சேவையாளருக்கென நிரந்தரமாக ஒரு அறை அங்கே கொடுத்திருக்கின்றோம். அந்த அடுத்தது அபிவிருத்தி உத்தியோகத்திற்கென ஒரு அறையை கொடுத்திருக்கின்றோம். எங்கள் நோக்கம் அந்த சமூகத்துக்குரிய சேவைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆகவே இந்த விதான அலுவலகம் என்றால் முந்தி ஒரு விதான கோண்டாவில் என்றால் விரும்பி நடந்து ஒரு அறை எடுப்பார், சனம் தேடி திரிய வேண்டும். இப்போ வளர்மதிக்கு வந்தால் அவர்கள் தங்கள் அலுவலர்களை முடித்து செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். பேராசிரியர்கள் குறிப்பிட்டதோடு அந்த பலநோக்கு கூட்டுறவு கிளை அதுவும் முன்பு நாங்கள் கொக்குச்சந்தி பிறகு KKS வீதியில் இன்னொரு இடம் என்று அலைந்து திரிந்தன. பிறகு நாங்கள் அதை ஒரு பெரியவரிடம் ஒரு சிறுதுண்டு காணியை பெற்று நிரந்தரமாக ஒரு கட்டடத்தை கட்டி இன்றைக்கு அந்த மக்களுக்கு அந்த சங்க கிளை ஊடாக பல சேவைகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே எங்களது நோக்கம் அந்த சமூகத்துக்கான சேவையை ஒழிய இதிலே யாரும் பதவியோடோ பேரோ பெற்று செல்ல வேண்டும் என்றோ யார் செய்கிறார்களோ யார் விரும்புகிறார்களோ அவர்களிடம் கையளிப்போம். அவர்கள் திறம்பட செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த வளர்மதி வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த வெளிநாட்டு வாழுகின்ற மக்கள். அந்த வகையிலே இந்த வளர்மதியோடு இருந்த அங்கத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் எமது வளர்மதி நலன் விரும்பிகள் பலர் எமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள்.
இந்த மண்டபத்தை நாங்கள் கட்டுகின்ற பொழுது பல இளைஞர்கள் ஒவ்வொருடமும் பணங்கள் கேட்ட பொழுது வளர்மதியின் பெயருக்காகவே பணங்கள் அங்கே வந்து சேர்ந்தன. எம்மால் முயன்றவரை சிறம்பட அந்த கட்டிடம் அங்கே அமைக்கப்பட்டு நல்லொரு மண்டபமாக திகழ்கின்றன. பத்திரிகைக்கென குறிப்பாக ஒரு நிலையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் அதேபோல் இங்கே கனடா வாழ் மக்கள் மட்டுமல்ல, லண்டன், சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகளிலிருந்து எமக்கு உதவிகள் கிடைத்து வருகின்றன. ஆகவே எமது நோக்கம் வளர்மதிக்கு பணம் சேர்ப்பதல்ல, வளர்மதிக்கு வளம் சேர்ப்பதுதான் எங்கள் நோக்கங்களில் ஒன்று. நாங்கள் பணத்தை பெற்று டிபாசிட்டில் போடுவதோ அல்லது சேமிப்பில் போடுவதோ எங்கள் நோக்கம் அல்ல. பணம் என்றைக்கும் ஒரு இடத்தில் முடங்கி இருக்கக்கூடாது. எமக்கு அந்த கையில் மேலதிகமாக கிடைத்தால் நாங்கள் அது ஒரு கல்வி பணிக்கோ அல்லது நல்ல ஒரு துறை சார்ந்த பணிகளுக்காக நாங்கள் அதை செலவழிப்போம். அதை எங்கள் வருங்கால இளைஞர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள். ஒரு சிலர் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் நான் கடந்த வருடம் சரியாக சுகையினமிட்டிருந்த பொழுது நான் இங்கே வருவேனோ என்ற ஒரு சிந்தனை எனக்கு இல்லை. என்றால் எனக்கு இங்கே விசா ஏற்கனவே கிடைச்சிட்டது, வேறு இடத்தான் விசா கிடைக்கும் போல இருந்தது. ஆனால் நான் கவலைப்படவில்லை. எப்படியும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு இருந்தேன். ஆனால் இறைவன் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இங்கே எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். நிச்சயமாக நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கூடுதலாக இந்த கனடா பயணம் நான் நினைக்கின்றேன், இது எனக்கு என்றால் என்னால் உடல் ரீதியான அந்த தெம்பில்லை. ஆகவே இனி வந்து போகக்கூடிய அந்த வசதிகள் ஏற்படாது. இனி எமது இளைஞர்கள் தான் உங்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு நீங்கள் நிச்சயம் உதவ வேண்டும் என்று அன்பாக மன்றாட்டமாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்.